உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுட வாழ்வுக்காய் தனித்தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இது இந்த நாளிலே ஆண்டவருடைய கல்வாரி பலியில் கலந்து கொள்வதற்காகவும் நினைவு கூறுவதற்காகவும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் அன்னையின் பரிந்துரையின் பேரில் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில பல விருப்பங்களோடும் ஆசைகளோடும் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இந்த அன்னையும் இவர் கரத்தில் இருக்கிற அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுவது இதுதான்: உன் விருப்பத்தை தாண்டி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முயலுங்கள் என்று சொல்லி இன்றைய நாளிலே உங்களுக்கு சிந்தனையை தூண்ட இருக்கிறார். எனவே கடவுளுடைய திட்டம் என்ன என் வாழ்விலே, கடவுளுடைய திருவுளம் என் வாழ்விலே என்ன என்பதை கேள்விகளாக எழுப்பி அதை நிறைவேற்ற அன்னையின் பரிந்துரையின் பேரில் வரம் கேட்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயபிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இளையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நற்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. இந்த திருமறையை தகுந்த முறையில் கொண்டாடும் பொருட்டு அதற்கு தடையாயிருக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனவர்ந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தில் நீர் தங்கியிருந்து கனிவுடன் அதை வளர செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகளிலிருந்து நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்றுள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 66 பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உன் புகழ்
என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, நீங்களும் சரி நானும் சரி பல்வேறு விருப்பங்களோடு ஆசைகளோடு அல்லது உள்ளத்தின் இயக்கங்களோடு இங்கே வந்திருக்கிறோம். எல்லாருமே, யாருமே இல்லாமல் இல்லை. நன்றி சொல்லுன்னு சொன்னாக்க ஒரு சில பேர் தான் வந்திருப்பாங்க. போன வருஷம் வந்தேன்னா வேண்டிட்டு போனேன், கிடச்சிருச்சு, அம்மாவுக்கு நன்றி சொல்ல வந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அநேக பேர் 95% உங்களுடைய விருப்பங்களோடு ஆசைகளோடு இங்கே வந்திருக்கீங்க. இப்படி வந்தவங்களுக்கு இன்றைக்கி அந்த அன்னை தாயும் சரி, அவர் கரத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் நமக்கு பார்த்து என்ன சொல்லுகிறார், அந்த மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதான் நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய சொந்த விருப்பங்கள், நம்முடைய சொந்த விருப்பங்கள். இந்த உலகமே அப்படி தான் இருக்குது. இந்த உலகமே அப்படி தான் இருக்குது. அதான் இருந்தால் மற்றவங்களோடு இருப்போம், இல்லாட்டி விலக்கி விடுவோம். சரிங்களா? சொந்தங்கள் விருப்பங்கள் எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறதான் வழிவகை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் இப்படி தான் ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள் அழைச்சிக்கிட்டு ஜவுளி கடைக்கு போனாங்க. ஆனந்தம் சில்க் ஹவுஸ் தஞ்சாவூருக்கு போனாங்க. போன உடனே மணிப்பரிசை அந்த பணம் உள்ள பையை கணவன் வைத்திருந்தான். அந்த ஜவுளி கடைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் மனைவி புருஷனை பார்த்து பிள்ளைகள்லாம் நிற்கிறாங்க, பேசுனாங்க. இந்த பாருங்க, நம்ம உள்ளே போகிறோம், எனக்கு 5 புடவை எடுக்கணும், ஓகேங்களா? எனக்கு 5 புடவை எனக்கு எடுக்கணும். பையனுக்கு 2 பேண்ட் ஷர்ட் எடுக்கணும். பொம்பளை பிள்ளை, செல்ல பிள்ளை, அதுக்கு 3 சுடிதார் எடுக்கணும், 2 ஃப்ராக் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. சரி, நாங்களாம் இதெல்லாம் எடுப்போம், இப்போ தான் எங்களுக்கெல்லாம் தான் தேவை, இது எங்களுக்கெல்லாம் நாங்களாம் எடுப்போம், நீங்கள் என்னங்க எடுப்பீங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம், உனக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்து விட்டு நான் பிச்சை எடுக்க வேண்டியதான் அப்படின்னா அவன் புருஷங்காரன், ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் எதை எடுக்க வேண்டியது? பிச்சை எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னா. பாருங்க, புருஷனை பற்றி கவலைப்படலை, தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் ஆசையை வழிய மற்றவங்களுடைய பற்றி அக்கறைப்படலை. அதே மாதிரி தான் உலகத்தில் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம்,
ஆதாயம் வந்தா மனம் முடித்த மனைவியை பக்கத்திலேயே வச்சிருப்பீங்க, ஆதாயம் இல்லாட்டி விரட்டி விடுவீங்க. புரியுங்களா? அப்படிதான் இருக்கு. ஒரு நாள் இப்படிதான். இப்போ சமீபத்தில் ஒரு கணவன் மனைவி உயிர்த்த ஆண்டவர் சுருவத்துக்கு பக்கத்தில் போய் நின்று அப்படியே கண்ணை மூடிட்டு உருக்கமாக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்படின்னடா அப்படி பக்தியாக வேண்டான்னு நினச்சிக்கிட்டு நானும் பின்னால் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். உண்டியெல்லாம் போட்டாங்க. அப்படியே கோயிலுக்கு வெளியில் வந்தாங்க. வந்த உடனே மனைவி கணவனை பார்த்து கேட்டா, இந்த பாருங்க, அந்த உயிர்த்த ஆண்டவர்கிட்ட பார்த்து அப்படியே உருக்கமாக அப்படியே பக்தியாக வேண்டிக்கிட்டு இருந்தீங்களே, அப்படி என்னதாங்க வேண்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. உடனே அவன் போட்டான், எல்லாம் உனக்காதாண்டி, சரி அவன் கேட்டான் முதல்ல. ஓகேங்களா? என்னடி வேண்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. உடனே இவ சொன்னா, எல்லாம் உங்களுக்காக தாங்க வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு. அப்படி என்னடி எனக்காக நீ வேண்டிக்கிட்ட கண்ணை மூடிக்கிட்டு அப்படின்னு. இல்லைங்க, உயிர்த்த ஆண்டவரே, வெற்றி வீரராக உயிர்த்திட்டு புரியுங்களா, நீ எப்போதும் வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. எனவே எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்குன்னு 7 ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுனாக்க இந்த பக்கத்தில் நிற்கிற என் புருஷன் தான் 7 ஜென்மத்திலும் யாரா வரணும், புருஷனா வரணும் அப்படின்னு உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேங்க அப்படின்னு அள்ளி விட்டா. உடனே அவன் கேட்டான், அப்படி என்ன தாண்டி நான் உனக்கு செஞ்சுட்டேன், நீ 7 ஜென்மத்திற்கு நான் உனக்கு புருஷனா கணவனா வரணும்னு வேண்டிக்கிட்டியே, அப்படி என்ன தாண்டி நான் செஞ்சுட்டேன்னு. உடனே அவ சொன்னா, உன்ன மாதிரி இழிச்சவன் இனிமேல் இந்த உலகத்தில் பிறக்க மாட்டான், மாவு அரைக்க சொன்னா அரைக்கிற, துணியை துவைக்க சொன்னா துவைக்கிற, அந்த மாதிரி உன்ன மாதிரி இழிச்சவாயா இந்த உலகத்தில் இனிமேல் பிறக்க மாட்டான், இவர் தான் எனக்கு 7 ஜென்மம் வேண்டிக்கிட்டேன். அப்படியா? திருப்பி இவ கேட்டா, நீங்க என்னங்க வேண்டிக்கிட்டேன்? நானும் உனக்காக தான் வேண்டிக்கிட்டேன். அந்த உயிர்த்த ஆண்டவர்கிட்ட என்னதாங்க வேண்டிக்கிட்டேன்? உயிர்த்த ஆண்டவரே, எனக்கு 7 ஜென்மம்னு இருந்துச்சுனாக்க இவன் மனைவியா இருக்கிறது இதுதான் கடைசி ஜென்மமா இருக்கணும், இனிமே இவ வரவே கூடாது என் வாழ்க்கையில அப்படின்னு உனக்காக வேண்டிக்கிட்டு. இனிமே பேசுவாளாவ பாருங்க. சுயநலம் தான் விருப்பம். எனக்கு இழிச்சவாயன் இருந்தா எனக்கு அது நிறைவேறணும், இழிச்சவாயன் இல்லாம கொடுமைப்படுத்தினா என்னை விட்டு போகணும் அப்படின்னு இன்னைக்கு உலகம் இருக்கிறது. எனவே இதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கிறீர்கள், எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். நானும் அப்படி தான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு. ஓகேங்களா? நானும் டயசிஸில் வேலை பார்த்தாலும் பணி செஞ்சாலும் இன்னைக்கு அன்னையிடம் இந்த ஒரு விண்ணப்பத்தோடு தான் வந்திருக்கேன். என் சுயநலத்துக்காக தான் வந்திருப்பேன் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் வந்த இந்த நேரத்தில் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து இறைவன் சொல்லுவது இதுதான், இந்த தாய் சொல்லுவது இதுதான். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுங்கள், கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுங்கள், அதுக்காக நீங்கள் போராடுங்கள், அதற்காக ஜெபியுங்கள். கடவுளுடைய திருவுளம் என்ன? என் விருப்பத்தை, என் ஆசைகளை, எனக்கு சொந்த பந்தங்களை அப்படிதான் வேண்டி வந்திருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா தனக்கு வேண்டும் என்று வேண்டி வந்திருப்பீர்கள். எதிர் வீட்டு எஸ்தர் ஏமாந்து போனாதா என்ன, பக்கத்து விட்டு பங்கசம் பறந்து போனாதா என்ன, மாடி விட்டு மகிமதாசி மயங்கப்பட்டு விழுந்தாதா என்ன, முடியில்லாத முடியப்ப அவன் வாழ்வு முடிஞ்சாதா என்ன, அடுத்தவங்களை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. என்ன செய்யறான்? எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும் அப்படிதான் இங்கே வேண்டி வந்திருக்கிறீர்கள். ஆனால் இன்னைக்கு அன்னை அவள், இந்த ஆண்டவன் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி. இதுதான் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், தன் சொந்த விருப்பத்தை அல்ல, கடவுளுடைய என் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே விண்ணிலிருந்து மண்ணகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய திருவுளம் என்ன அறிந்து வாழுங்கள். இதைதான் மார்க் எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லுகிறது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுபவர்கள் எல்லாம் விண்ணரசிற்கு போக மாட்டார்கள், மாறாக என் தேவனுடைய என் தந்தையினுடைய விருப்பத்தை திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே விண்ணரசுக்கு போவார்கள். பாருங்க, தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றினால் மகிழ்ச்சி கிடைக்கும், தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றினால் நிறைவு கிடைக்கும், தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றினால் அமைதி கிடைக்கும், தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றினால் இந்த வாழ்விலே நீங்கள் வேண்டி வந்த அத்தனை வரங்களும் இரட்டிப்பாக கொடுக்கப்படும். தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் தேவனை அந்த கேள்வியை கேட்க வேண்டும். தேவனே, எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்? எனக்கு நோய் நொடிகளை கொடுத்தாலும் சரி, நல்ல வாழ்வு கொடுத்தாலும் சரி, உம்முடைய சித்தத்தை நான் ஏற்று வாழ வேண்டும் என்று நினைங்கள். விவிலியத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவர்கள் எல்லாம் அழிந்து போயிருக்கிறார்கள் அல்லது சாபத்தை ஏற்றிருக்கிறார்கள். இதைத்தான் பார்க்கிறோம். தொடக்கத்திலே ஆதாம் ஏவாளுடைய வாழ்விலே பாருங்கள், தொடக்கத்திலேயே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஏதோன் தோட்டத்திலே விளக்கப்பட்ட கனியை திங்கின்ற வரையிலும் தேவன் அவரோடு இருந்தார், அவர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. ஆனால் எப்பொழுது அழகினுடைய சொல்லுக்கு, கவர்ச்சியான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நானும் கடவுளை போல ஆக வேண்டும், நானும் நல்லதை கெட்ட அறிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி
தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விளக்கப்பட்ட கனியை தின்றார்களோ சாவு என்ற பாவத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். எனவே அதன் பிறகு பாருங்கள், விவிலியத்தில் புரட்டி பாருங்கள், சவுல் கடவுள் தேர்ந்தெடுத்தார், முதல் அரசனாக தேர்ந்தெடுத்தார், கடவுள் திட்டத்தின்படி வாழ்ந்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் உலக பற்று உடையவனாக உலக பொருளுக்கு அவன் ஆசைப்பட்டான், தன் விருப்பத்தை நிறைவேற்ற முனைந்தான், பதவி பிடுங்கப்பட்டது. தாவீது அரசனும் அப்படித்தான். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை கடவுள் அழைத்தார், அபிஷேகம் செய்தார், திருநிலைப்படுத்தினார். நாட்கள் செல்ல 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 உலக பற்றி இருந்தது, தன் விருப்பத்தை தன் ஆசைகளை நிறைவேற்ற முனைந்தான், அவன் பாவத்தை கட்டி கொண்டான். கடவுளுடைய ஆலயத்தை கூட அவன் கட்ட முடியவில்லை. யூதாஸ் கடவுள் அவன் பக்கத்திலே வைத்திருந்தார், மனமாறுவான் மனம் திருந்துவான் என்று சொல்லி. ஆனால் பொது பணத்தில் இருந்து அவன் எடுத்துக்கொள்ள விரும்பினான், அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இப்படியாக அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றி வாழ்ந்தவர்கள் அநேக பேர். தொடக்க நூல் புத்தகம் 12வது அதிகாரம் 1-3 முடிய பாருங்கள். கடவுள் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம், ஆபிரகாம், இதோ உன் இனத்தாரையும் உன் வீட்டாரையும் உன் சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு நான் வாக்களிக்கும் கானான் நாட்டுக்கு தேசத்துக்கு போ என்று சொல்லி கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அழைத்த பொழுது ஒன்றும் தெரியாத தடுமாறி நின்ற ஆபிரகாம் விரைந்து சென்றார். விசுவாசத்தின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மோயிசனை கடவுள் எரியும் புதரிலே, விடுதலை பயணம் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், இதோ என் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக இருக்கிறார்கள், போய் மீட்டு கொண்டு வா என்று சொன்ன பொழுது தடுமாறிய பேச தெரியாத திக்குவாயனாகி அவன் என்ன செய்கிறான், கடவுளுடைய திருவுளம் இதுதான் என்று சொல்லி போனான், மீட்டு கொண்டு வந்தார். அதன் பிறகு அவருக்கு இதோ ஆபிரகாம் வாழ்க்கையில தொடர்ந்து பார்க்கிறோம். அங்கு பார்க்கிறோம் தொடக்க நூல் புத்தகம் 22வது அதிகாரம், அங்கு தனக்கென்று ஒரே மகன் செல்லமாக வளர்த்தார். அவனை நினைத்து கற்பனை உலகத்திலே வாழ்ந்தார். இவன் வழியாக வானத்து விண்மீன்களை போலும் கடற்கரை மணலை போலும் என் சந்ததி பெருகும் என்று சொல்லி ஆபிரகாம் நினைத்தார். ஆனால் என்ன நடந்தது, கடவுள் அந்த ஒரே மகனை கேட்ட பொழுது இது கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி பலியிட சென்றார். அவர் அங்கு காப்பாற்றப்படுகிறார். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இப்படியாக சொல்லிக் கொண்டே போகலாம். யோபினுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவனுக்கு இல்லாத துன்பமா, அவனுக்கு இல்லாத நோயா, தனக்கென்று அவர் இதுமே நினைக்கவில்லை, கடவுளை நம்பினார். கடவுளுடைய திருவுளம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நோய் வந்திருக்கிறது என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை யோபு புத்தகம் 42:10 வசனத்திலே பார்க்கிறோம். சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ நீங்களும் நாடும் தேடி நாடி ஓடி வந்திருக்கிற இந்த அன்னையினுடைய வாழ்க்கையை பாருங்கள். கன்னி பெண்ணாக இருந்த பொழுது கற்பனை உலகத்திலே வாழ்ந்தாள், எப்படி எப்படியெல்லாம் வாழலாம் என்று நினைத்திருப்பாள். ஆனால் லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 26 பார்க்கிறோம், கபிரியேல் தூதர் தோன்றி, கன்னி பெண்ணே, அன்னை மரியாளே, அருள் நிறைந்தவளே வாழ்க, இதோ நீ ஒரு மகனை பெறப்போகிறாய் என்று சொன்ன பொழுது கண்ணி ஆயிற்றே, கணவனை அறியானே, என்ன ஆகும் நான் கர்ப்பவதி ஆனால் என்று சொல்லி கலங்கி போயிருந்தாள். தன் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம், ஐயோ எனக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். கடைசியில் முடிவாக என்ன நினைத்தார், இதோ கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய விருப்பம் இதுதான், கன்னி பெண்ணாகிய நான் கருத்தாங்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் இருக்கின்ற பொழுது நான் என்ன செய்ய முடியும், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னால் இன்று விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டளவளாக இருக்கிறார். இதோ நாம் அனைவரும் அன்னையின் பரிந்துரையை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 22வது அதிகாரத்திலே பாருங்கள், அங்கு கெஸ்தமனி தோட்டத்திலே ஆண்டவர் அந்த காலம் நிறைவேறுகின்ற நேரத்தில் ஏதோ ஜெபித்துக் கொண்டிருந்தார். கண்மூடி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பவர் பாயிண்ட்ல வர்றது மாதிரி அங்கு பார்க்கிறோம். என்ன நடக்குது, கொடூரமான சூழ்நிலை, அவர் இரத்த வேர்வை வேர்க்கின்ற அளவுக்கு அங்கு நடந்தது. ஆண்ட தந்தையே, இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகன்று போகட்டும், இது என்னுடைய சொந்த விருப்பம் அல்ல என்று நினைத்த ஜெபித்த இயேசு கிறிஸ்து கடைசியில என் சொந்த விருப்பம் எனக்கு வேண்டாம், தந்தையே உமது திருவுளத்தின்படி நடக்கட்டும் என்று சொல்லி தன்னுடைய தந்தையின் திட்டத்திற்கு அடிபணிந்தார். இன்று பிலிப்பியர்கள் திருமுகம் 2வது அதிகாரம் 9-10 வசனத்திலே சொல்வது போன்று இதோ கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி, எப்பெயருக்கும் மேலான பெயரை உயர்த்தி, இந்த உலகம் விண்ணவர் மன்னவர் அனைவரும் மண்டியிடுவர், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லி எல்லா நாவும் இன்று அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறது.
அந்த அளவுக்கு தந்தையானவர் மகனை உயர்த்தி இருக்கிறார். எப்பொழுது? அவருடைய திட்டத்தை நிறைவேற்றின பொழுது, திருவுளம் நிறைவேறின பொழுது. எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, நீங்களும் நானும் உங்களுடைய விருப்பங்களோடு ஏதோ மூட்டை மூட்டையாகி மனம் நிறைய ஆசைகளோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இறைவன் உங்களுக்கு பார்த்து, இந்த தாயும் உங்களை பார்த்து சொல்வது, நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ, எந்த நோய் நொடிகளும் இருக்கிறாயோ, அல்லது எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, எந்த வாழ்க்கை உனக்கு அருளப்பட்டு இருக்கிறதோ, இது தந்தையால் கடவுளுடைய திருவுளம். அது நல்ல கணவனாக இருக்கலாம், நல்ல மனைவியாக இருக்கலாம், கெட்ட மனைவியாக இருக்கலாம், குடிகார கணவனாக கூட இருக்கலாம். கல்யாணம் பண்ணும் பொழுது கூட என்ன சொல்லியிருக்கலாம்? என்ன சொல்லியிருப்பான்? நான் குடிக்கவே மாட்டேன், அன்பே ஆருயிரே என்று கூட உன்னை புகழ்ந்திருக்கலாம். ஆனா இப்போ நல்ல குடி போதையில் இருப்பான். எனவே கல்லானானும் கணவன், புல்லானானும் புல் அடிச்சுட்டு வந்தாலும் அவன் புருஷனாக நீ ஏற்றுக்கொண்டு வாழணும். கடவுளுடைய திட்டம். எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இதோ ஆண்டவரை பார்த்து இந்த தாயினுடைய பரிந்துரையின் பேரில், ஆண்டவரே என் சொந்த விருப்பத்திற்காக வந்திருக்கிறேனே, இதோ இப்பொழுது தெரிகிறது. திருப்பாடல் 37:4-5 சொல்வது, ஆண்டவரில் மகிழ்ச்சிக்குள், அவர் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். அவரிடம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பாக செயலாற்றுவார் என்று சொல்லி இந்த வசனத்தை அன்னை மரியாள் நம்மை பார்த்து சொல்லுகிறார். மகனே மகளே, கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று வாழுங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயம் எல்லா சூழ்நிலையும் முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுது இது இறைவனுடைய திட்டம் என்னில் நிறைவேறுகிறது. அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், சாதனையா இருக்கலாம், சோதனையாக இருக்கலாம். நீ வாழுகின்ற பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற அவரை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றி தருவார். அன்னை அவள் பரிந்து பேசுவாள். அதைதான் அன்னை அவளும் நிறைவேற்றினாள். ஜெபிப்போம். ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் அல்ல தேவனுக்கு ஏற்றதாம் இருக்க ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றான். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேலாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும்
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தந்த அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற தேவன். இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கதவுகள் திறக்கட்டும், இறைவன் எழுந்தருள. பாவ விலங்குகள் உடையட்டும், அமைதி அவர் அருள. இதய வீணை உதயராகம் மீட்டும் நேரமும் வந்தது. இறைவன் அருளால் இதய தாகம் தடியும் நேரமும் வந்தது. இதய
எனது தசையும் எனது ரத்தமுமே முடிவில்லாத வாழ்வை அளித்திடுமே. என்னை உண்ணும் எவனும் அழுதிடான், என்னை பருகும் எவனும் தரித்திடான். நித்திய ஜீவனை அளிக்கும் தேவனை இதய வீட்டில் ஏற்று மகிழ இதய கதவுகள் திறக்கட்டும். இறைவன் எழுந்தருள பாவ விலங்குகள் உடையட்டும். அமைதி அவர் அருள. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றுமுள்ள மகிழ்ச்சியான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஜெபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இளையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Vellankani. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் அனைவரும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.